அனைவருக்கும் வணக்கம். இன்று பேச இருக்கும் தலைப்பு மகாபாரதத்தின் அணையா விளக்கு. மகாபாரதத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம அதை மகாபாரதம்னே சொல்கிறோம். ஒரு சின்ன கதை இல்லை, ஒரு கதை, அந்த கதைக்குள்ளே ஒரு கதை, அந்த கதைக்குள்ளே ஒரு குட்டி கதை, அப்படி போயிட்டே இருக்கும். ஒரு கேரக்டரை இன்ட்ரோ கொடுக்கணுன்னா அந்த இன்ட்ரோக்குள்ளே ஒரு 10 கேரக்டர் இன்ட்ரோ ஆகும். அப்படி தான் மகாபாரதத்தை கொண்டு செல்ல முடியும். அப்படி தான் அவர் எழுதியிருக்கார். ஓகேவா? ஸோ இந்த மகாபாரதத்தோட அணையா விளக்கு அப்படின்னா மெயினாக நம்ம சொல்லக்கூடிய அணையா விளக்கு என்பது அதில் ஒரு நெருப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த நெருப்பை வச்சு நார்மலாக மைல்டாக விளக்காகவும் அதை யூஸ் பண்ணலாம், இல்லை அதில் ஒரு பொறி எடுத்து ஊரையே காலி பண்ணலாம். அதுதான் அந்த அணையா விளக்குங்கிறது. நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா கர்ணன் கதாபாத்திரத்தை பற்றி பேச போகிறோம். ஒரு மனிதன் வாழ்வதற்கு 4 பேர் முக்கியம். ஒரு குழந்தை உலகத்தில் பிறக்குது, இந்த லோகத்துக்குள்ளே வருது, அந்த குழந்தை வளர்ந்து பெரிய ஆளாக வளர்ந்து ஒரு நிலைமைக்கு வர்ற வரைக்கும் 4 பேரோட உதவி தேவை. ஓகேவா? ஒரு குழந்தை பெரிய ஆளாக வர்ற வரைக்கும் 4 பேருடைய உதவி தேவை. மாதா, பிதா, குரு, தெய்வம். இந்த 4 பேர் கிடைச்சாதான் அந்த குழந்தை ரொம்ப பிளெஸ்டாக, ரொம்ப நல்ல முறையில் ஒரு சஃபிஸ்டிகேட்டடாக வளரும். ஆனால் இந்த 4 உறவுகளுமே கைவிட்ட ஒரு குழந்தை எவ்வளோ ஒரு இன்னல்களை ஃபேஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம சின்னதாக இவங்க எத்தனை பேர் நம்மளை சுற்றி இருந்தோம், பாத்ரூம்குள்ளே தண்ணி வரலன்னா கூட நம்ம அந்த கற்றுறோம். அதான் நிதர்சனம். அப்படி தான் நம்ம கத்துறோம். ஆனால் இந்த குழந்தைக்கு யாரோட உதவியுமே கிடைக்கல. தாயோட அரவணைப்பு கிடைக்கல, தந்தையோட வழிகாட்டுதல் கிடைக்கல, தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கல, குருவோட ஆசீர்வாதம் கிடைக்கல. ஸோ 4 திக்குலையும் இந்த குழந்தை ஒரு ஒரு பயங்கரமான ஒரு இதை ஃபேஸ் பண்ணுது இல்லையா? ஸோ அது வளர்ந்து அது ஒரு பெரிய லெவலுக்கு வருது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். முதல்ல மாதாவை எடுத்துக்குவோம். இந்த கர்ணனுடைய மாதா யார்? குந்தி தான். இந்த குந்திங்கிறவ யார்? குந்தி யாதவ வம்சத்தை சேர்ந்த சுரசேனனோட பொண்ணு. சுரசேனன் அப்படிங்கிறவர் ஒரு யாதவ வம்சத்து அரசர். அந்த அரசருக்கு பிறந்த பொண்ணு. ஓகேயா? குந்தி. அந்த குந்திக்கு இன்னொரு பேர் பிரிதா அப்படின்னு ஒரு பேர். இந்த பிரிதா அப்படிங்கிறவளை இந்த சுரசேனன் குந்தி போஜனுக்கு தார வார்த்து கொடுக்குறார். அதாவது வளர்ப்பு மகளாக கொடுக்குறார். ஓகேவா? வளர்ப்பு மகளாக கொடுக்கும்போது அந்த குந்தி போஜனோட நேமில் இருந்து தான் அந்த குந்திங்கிற நேமை அந்த பொண்ணுக்கு வைக்கிறாங்க. பிரிதா அப்படிங்கிற நேம் குந்தியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த குந்தி போஜன் இந்த பிரிதாவை வளர்த்துட்டு வர்றாரு. அவங்களோட அரண்மனையில் இது ரொம்ப சந்தோஷமாகவே வளருது. அவருக்கு குழந்தை இல்லை, அதனால் இதை தத்தெடுத்திருக்காங்க. இந்த குந்தி போஜன் ரொம்ப நல்ல முறையில் ஆளக்கூடிய ஒரு அரசன்தான். இவரோட அரண்மனைக்கு துர்வாச முனிவர் வரார். துர்வாச முனிவர் அப்படின்னாலே எல்லாரும் அலறி அடிச்சுட்டு ஓடுவாங்க. ஏன்னா ஒரு சின்ன விஷயத்துலேயும் அவர் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா சாபம் கொடுத்துருவார். அந்த மாதிரி அவருக்கு கோபம் வரும். இப்போது நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், அந்த வீட்டில் அவருக்கு கோபம் வரக்கூடிய ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்து பதில் சொல்லுவோம், பார்த்து பேசுவோம். எந்திக்கவா உட்காரவானே தெரியாது, நம்ம அந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுவோம்.
ஸோ துர்வாச முனிவர் வந்து எந்த மாதிரி நடந்தால் கோபம் வரும், எந்த மாதிரி நடந்தால் கோபம் வராதுன்னு யாராலையும் கணிக்கவே முடியாது. பசி அப்படின்ட்டு வருவார், இலை போட்டு சாப்பாடு வச்ச உடனே பசிக்கலைன்னு எந்திரிச்சு போயிடுவார். யாருக்காவது கடுப்பு இல்லாமல் இருக்குமா? நம்ம வீட்டுக்கு ஒருத்தன் வர்றான், இலை போட்டு எல்லாம் வச்சுருக்கோம், சாப்பாட்டில் கை வைக்க போகும்போது எனக்கு இப்போ பசிக்கலை, எனக்கு வேணாம் அப்படின்னு எந்திரிச்சு போயிடும். அப்போ நம்ம சிலவங்க என்ன நினைப்பாங்க, ஆஹா லாபம், நம்ம 4 பீஸ் சேர்த்து சாப்பிட்லான்னு எடுப்பாங்க. ஆனால் சிலவங்க என்ன பண்ணுவாங்க, இது என்ன இந்த மனுஷன் வந்து இலை வரைக்கும் வந்து பசின்னு உட்காந்துட்டு எந்திரிச்சு போகுதே அப்படின்னு நினப்பாங்க. அதே இது 1 மணி நேரம் கழித்து அதே ஆள் வந்துட்டு திருப்பியும் பசிக்குது அப்படின்னோடனே அதே உணவை நம்ம கொண்டு வந்து வைக்கும்போது, இல்லை எனக்கு ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொண்டு வா அப்படின்னா நமக்கு எவ்வளோ கடுப்பு இருக்கும். அதே மாதிரி வேலைகள் தான் இந்த துர்வாசர் பண்ணுவார். வந்து உட்காருவார், சாப்பிட போகும்போது பசிக்கலன்ட்டு போவார், திருப்பி உட்காரும்போது ஃப்ரெஷ்ஷாக பண்ணி எடுத்துகிட்டு வா, வேறு டிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொல்வார். அப்போ அந்த இடத்துல எவ்வளவு கோபம் வரும், அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கோபத்தை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோன்னா சாபம் நமக்கு தான் வரும். ஸோ நம்ம கோபத்தை கூட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. அதான் அந்த இடத்துல அந்த இருக்கக்கூடிய ஆளோட நிலைமை. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இந்த குந்தி போஜனோட அரண்மனைக்கு விசிட் பண்ணுறார். அப்போ குந்தி போஜனுக்கு தன்னால் அள்ளு கண்டுருது. ஆஹா, இந்த ரிஷி வர்றாரு, என்ன பண்ண போகிறாரோ, என்ன சாபம் கொடுக்க போகிறாரோ தெரியலையே. ஸோ நம்ம போய் எதை பண்ணினாலும் தப்பாகும், பண்ணலைன்னாலும் தப்பாகும். ஸோ நம்ம பொண்ணு, அது ஒரு 13 வயசு பொண்ணு, அவளை அனுப்பி வைப்போம். அது குழந்த. ஸோ அது தப்பு பண்ணுனா கூட குழந்த தானே தப்பு பண்ணியிருக்குன்னு ஒரு மனசில் மன்னிச்சு விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் சென்று அவருக்கு பணிவிடை செய்யாமல் தன்னுடைய வளர்ப்பு மகளான குந்தியை துர்வாச முனிவரிடம் பணிவிடை செய்யுமாறு பணிந்து அனுப்புகிறார். அந்த பொண்ணுக்கிட்டையும் சொல்கிறார். அவருக்கு ரொம்ப கோபம் வரும், தண்ணி கேட்பார், தண்ணி கொண்டு போனால் இப்போ வேணாம்பார், நீ அதுக்காக கொண்டு வந்து வச்சிட்டின்னா திருப்பி கேட்பார். அந்த மாதிரிலாம் அவர் பண்ணுவார். ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீ அவரிடம் கவனமாக இரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். ஸோ அங்கே நம்ம வீட்டுக்கு ஒருத்தங்க வர்றாங்க அப்படின்னா, ஒரு கெஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ நல்லா கவனிப்போம். நல்ல ஒரு விருந்து நடக்கும், நல்ல ஒரு பெரிய வாழை இலை வாங்கி ஏகப்பட்ட டிஷ்லாம் வச்சு ஹாப்பியாக அவங்கள வந்து கவனிப்போம். எல்லா நாளுமா இல்லைல்ல, வந்த 2 நாளைக்கு ஏகபோகமாக இருக்கும். அப்புறம் 3ஆவது நாள் 4ஆவது நாள் நம்ம வந்து ரசம், புளித்தண்ணி, மோரில் காமிச்சோன்னா என்ன அர்த்தம், நம்மளை கிளம்புன்னு அவங்க சொல்லாமல் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு 2 நாள் 3 நாளுக்கே நமக்கு பஞ்சர் ஆகுது. ஆனால் இந்த துர்வாச முனிவர் அந்த வீட்டில், அந்த அரண்மனையில் 1 வருட காலமாக இருக்கார். அப்போ அந்த பொண்ணு எவ்வளவு பொறுமையாக அவரை ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அவரோட கோபத்தை, அவரோட இதை எல்லாத்தையுமே வந்து எவ்வளவு பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணியிருக்க முடியும். ஸோ அவ்வளவு அருமையாக அந்த துர்வாச முனிவருக்கு கோபமே வராமல் அந்த பொண்ணு பார்த்துக்குச்சு. அவர் அந்த 1 வருட முடிவில் அவர் அங்கேருந்து கிளம்பும்போது, மகளே இங்கே வா, என்னைய நீ அருமையாக கவனிச்சுக்கிட்ட, ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து எனக்கு பண்ணியிருக்க, ரொம்ப நன்றி, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு, நான் தாரேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த பொண்ணு 13 வயசு பொண்ணு, இதுக்கு என்ன தெரியும், இதுக்கு என்ன வரம் கேட்க தெரியும், அது எதுவுமே தெரியாது இல்லையா. ஸோ அப்படியே திருன்னு முழிக்குது. அப்போ இவர் அப்படி ஞான திருஷ்டியில் பார்க்குறாரு, இவளுக்கு என்ன வரம் கொடுத்தா இவளுக்கு பின்னால் யூஸ் ஆகும். ஏன்னா ரிஷி முனிவர்கள்கிட்ட அந்த இதெல்லாம் உண்டு, எது பின்னால் தேவையோ அதை வர முன்னாலேயே அவங்க அறிஞ்சிருவாங்க இல்லையா. ஸோ இவளுக்கு வந்து நம்ம கொடுக்குற வரம் பின்னால் இவளுக்கு உபயோகப்படணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இவர் கொடுக்குறார், வரம் கொடுக்குறார். என்ன கொடுக்குறாருன்னா, எந்த கடவுளை நினச்சி நீ வந்து வேண்டிக்கிறியோ அந்த கடவுளோட வாரிசு உனக்கு கிடைக்கும். இந்த வரத்தை வந்து 5 முறை நீ வந்து உபயோகப்படுத்தலாம். அந்த மந்திரத்துக்கு பேர் சித்த மந்திரம் அப்படின்னு சொல்லுவார். சித்த மந்திரத்தை நீ 5 தடவை யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கடவுளை நினச்சி நீ வேண்டினாலும் அந்த கடவுளோட இதில் அம்சத்தில் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிடுறார்.
ஸோ இவ வந்து ரொம்ப பொறுமையில் பூமாதேவியாக இருந்தவ, நிதானமாக இருந்தவ, ஒரு வருஷமாக அவளுடைய அந்த சின்ன வயசு குழந்தை சேட்டைகள் எல்லாத்தையும் குறைச்சிட்டு அவரை அருமையாக கவனிச்சுக்கிட்டவ. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இந்த வரம் வந்த உடனே ஒரு சின்ன அவளோட மனசில் ஒரு எக்ஸைட்மெண்ட், இதை யூஸ் பண்ணால் என்ன, இவருக்கு நிஜமாகவே இப்படி ஒரு ஒரு வரம் இருக்கா, இந்த வரம் கிடைக்குமா, யூஸ் பண்ணி பார்த்தா தானே தெரியும், இவர் சொன்னதை நம்பி நம்ம எப்படி இது பண்ணுறது, ஒரு தடவை பிரயோகித்து பார்ப்போம், என்ன தான் வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்ச உடனே அவளோட ஜன்னலுக்கு நேர சூரிய பகவான் தான் இருக்கிறார். அவரை பார்த்த உடனே சரி சூரிய பகவானை நினச்சி வேண்டிக்குவோமே அப்படின்னு சொல்லி வேண்டுறேன். உடனே இவளுடைய கைகளில் ஒரு குழந்தை அந்த சூரியனோட அம்சத்தில் வந்து பிறக்குது. அதை பார்த்த உடனே இவளுக்கு என்ன பண்ணனே தெரில. இவளுடைய எண்ணங்கள் வந்து நம்ம வீட்டில் இதை எப்படி கொண்டு போகிறது, எப்படி மறைக்கிறது, எப்படி சொல்கிறது, நம்ம ஒன்றும் சாதாரண பொண்ணு இல்லை, ஒரு அரசனுடைய மகள் கல்யாணத்துக்கு முன்னாலேயே கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கான்னா இது எவ்வளோ பெரிய அசிங்கம், இதை நம்ம அப்பாவுக்கு நம்ம குடும்பத்துக்கு வம்சத்துக்கே கெட்ட பெயராயிடும் அப்படின்னு என்ன பண்ணனே தெரியாமல் அழுவுறா. அவனே என்ன சொல்லலை, அந்த பணிப்பெண்ணை கூப்பிட்டு இவளும் அந்த பணிப்பெண்ணும் சேர்ந்து அப்படியே அந்த குழந்தைய ஒரு பேழையில் போட்டு அதில் இவளுடைய ஆடை ஒன்று அதை சுற்றி வச்சுட்டு அதை சுற்றி நிறைய ஆபரணங்களாக அடுக்கிற. ஏன்னா இந்த குழந்தை யார் கையில் கிடைக்குதோ அவங்க இந்த குழந்தைய வளர்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்படியே பேழையில் வச்சு அதை வந்து மெயினாக அந்த அங்கே இருக்கிற ஒரு ஆற்றில் அப்படியே அந்த பேழையை அனுப்பி விடுறா. அந்த ஆறு வந்து அப்படியே பயணித்து சர்மன்பதி நதியை போய் அடையுது. இந்த சர்மன்பதி நதி வந்து கனெக்டட் டு யமுனா. அகெயின் இந்த யமுனா வந்து கனெக்டட் டு கங்கை. ஸோ ஃபைனலாக இந்த பேழை வந்து கங்கை நதிக்கு வந்து அப்படியே வருது. அங்கே வந்து 2 பேர் உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா அங்கே இருக்கிற அங்க தேசத்தில் உள்ள அரசனோட தேரோட்டியும் அவருடைய மனைவியும். அவர் தேரோட்டியோட பேர் வந்து அதிரத நந்தன். அவரும் அவரோட மனைவி ராதேயும் உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பேழை வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பேழை வந்து நிறைய வண்ணங்களால் அந்த பேழையை வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப அழகாக மிதந்து வர்றதே ரொம்ப அழகாக இருந்தோடனே இவ சொல்கிறா, அந்த பேழையை பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு அது வேணும் அப்படிங்க. உடனே இவனும் அதை பார்த்துட்டு ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த பாக்ஸ் வேணும். சரி நீங்கள் வேணால் அந்த பாக்ஸை எடுத்துக்கோங்க, அதுக்குள்ளே என்ன இருக்கோ எனக்கு வேணும். அதுக்குள்ளே என்னடி இருக்கும் அப்படின்னு கேட்கான். இல்லை அதில் என்ன, இதை பார்க்கவே அழகாக இருக்குது, ஸோ கண்டிப்பாக உள்ளே ஏதாவது கோல்டோ டைமண்டோ இருக்கும், எனக்கு வேணும் அப்படிங்க. சரின்னு இவன் போய் அந்த பேழையை ஆற்றில் இறங்கி எடுத்துகிட்டு வர்றான். திறந்து பார்த்தா உள்ளே ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய சுற்றி ஒரு ஆடை, அதுக்கப்புறம் நிறைய ஆபரணங்கள். இதை பார்த்த உடனே என்ன பண்ணனே 2 பேருக்கும் தெரியல. ஆனால் அவள் சொல்கிறா, குழந்தை இல்லைன்னு கடவுள்கிட்ட வேண்டுனதுனால கடவுளே நமக்கு இந்த குழந்தையை அனுப்பியிருக்காரு, இந்த குழந்தை வேணும் அப்படிங்கிறா. இது அனுப்புனது யாருன்னே தெரியாது, நம்ம வச்சிட்டு இருந்தோன்னா பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இல்லை நம்ம தத்தெடுத்துக்கலாம், யாராவது வந்து கேட்டால் கொடுத்துர்லாம், அது வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. சரின்னு சொல்லி 2 பேரும் அந்த குழந்தைய தத்தெடுக்கிறாங்க. தத்தெடுத்து அதுக்கு வசுசேனன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த பேர் வச்சு அந்த குழந்தைய நல்ல முறையில் வளர்க்குறாங்க. இவன் வந்து ஒரு தேரோட்டி. ஆனால் அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது தேரோட்டத்தில் அவனுக்கு நாட்டம் இல்லை. அவனுக்கு வந்து அந்த தேரோட்டம்ங்கிறது பிடிக்கலை, அதில் இன்ட்ரெஸ்ட்டு காட்டலை. அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாலும் அதை கேட்கலை. இவன் வந்து அந்த வில் வித்தையில் மட்டும்தான் இவனுக்கு ரொம்ப நாட்டம் அதிகமாக இருக்கிறது. அப்போது இவன் சொல்கிறான், எனக்கு வந்து இந்த வில் பயிற்சி, வாள் பயிற்சி, கல்வி இதெல்லாம் எனக்கு வந்து சொல்லி கொடுக்கணும்ப்பா அப்படின்னோடனே, இப்போ அதெல்லாம் நம்ம இதில் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே அப்போ இவன் வந்து இல்லை எனக்கு அது வேணும், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ
இது வந்து தாய். அந்த தாய்ங்கிற மாதா அப்படிங்கிற கேரக்டர் வந்து சுத்தமாக இவனோட லைஃப்பில் இல்லை. அதாவது பெற்றெடுத்த அன்னையோட அன்பு வந்து இவனுக்கு கிடைக்கல. ஸோ மாதாங்கிற கேரக்டர் நெல்லாயிடுச்சா கம்ப்ளீட்டாக. அங்கேருந்து வந்தது, ட்ராவல் பண்ணது, அடுத்து வளர்ப்பு மகனாக வளர்றது, அவ்வளோதான். இதில் அந்த தாயோட அன்புங்கிறது, பெற்ற தாயோடைய அன்பு வந்து இவனுக்கு கிடைக்கல. அடுத்து பிதா. பிதா வந்து சூரிய பகவான். சூரிய பகவான் வந்து அவர் அந்த நேரத்தில் அந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணி கையில் கொடுத்தாரே ஒழிய அந்த சூரியன் வந்து வேறு எதுவுமே அவர் பண்ணலை. இந்த குழந்தைக்கு வந்து அப்பா இவர் தான் அப்படிங்கிறது தெரியாது. ஆனாலும் இவனுக்கு சூரியன்பால் ஒரு ஈர்ப்பு உண்டு. காலையில் குழந்தையாக இருக்கும்போதும் சரி, வளர்ந்து இளமை பருவம் வாலிப பருவம் வரும்போதும் சரி, சூரியனை வந்து அன்போடு அவன் வந்து கும்பிடுவான். வீட்டிலையே சூரியனுக்கு தான் பெரிய ஒரு சிலை வச்சு அவன் கும்பிட்டுட்டு வந்திருக்கான் சின்ன வயசுலேருந்து. ஆனால் இது பிதா அப்படிங்கிறது தெரியாமல், பிதாங்கிற கேரக்டரே இவனுக்கு இல்லை. ஓகேவா? ஸோ அதை ஃபுல் ஸ்டாப்பே சொல்லிடலாம். அடுத்து வந்து தெய்வம். தெய்வங்கிறது எங்கேயுமே இவனுக்கு துணை நிற்கலை. தெய்வம் துணை இருந்தால் இது எல்லாமே நடந்திருக்காது இல்லையா? ஸோ அந்த தெய்வத்தோட துணை அப்படிங்கிறது மொத்தமாக இங்கே அவனுக்கு கிடைக்கல. 4வது குரு. குரு அப்படின்னா இவன் வந்து வில்வித்தை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அவனோட அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவன் வந்து பரசுராமர்கிட்ட போகிறான். பரசுராமர்கிட்ட போய் எனக்கு வில்வித்தை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக போகிறான். பரசுராமருக்கு என்னென்னா, அவர் வந்து சத்திரியன்களுக்கும் பரசுராமருக்கும் ஒரு கிளாஷ் ஏற்கனவே இருக்குது. அது ஒரு தனி ட்ராக், அதுக்குள்ளே நம்ம இப்போ போக வேண்டாம். அந்த ஒரு 2 பேருக்குரிய அந்த ஒரு வெஞ்சன்ஸில் இவர் சத்திரியர்களுக்கு பாடமே சொல்லி கொடுக்க மாட்டார். இவர் வந்து மற்றபடி எல்லாருக்கும் அவர் சொல்லி கொடுப்பாரு. இவன் வந்து அது வந்து ஒரு குருகுலம் இல்லையா? ஸோ குருகுலத்திற்குன்னு நமக்கு வந்து ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கும். இப்போ நம்ம எப்படி ஸ்கூலில் யூனிஃபார்ம் போட்டுட்டு போகிறோம், அது மாதிரி குருகுலத்துக்கு ஒரு ஒற்றை ஆடை. அந்த ஒற்றை ஆடையில் அதுவும் ஒயிட் கலர்லேயோ சாண்டல் கலர்லேயோ அதில் தான் போக முடியும். எந்த ஆபரணமும் நம்ம போடக்கூடாது. ஸோ அந்த கெட்டப்பில் யாரை பார்த்தாலுமே வந்து பிராமின் மாதிரி தான் இருக்கும். ஸோ இவன் இன்னும் நான் பிராமின்னு போய் சொல்லலை, இவன் நான் சத்திரியன்னு சொல்லலை, வைஷ்ணவன்னு சொல்லலை, எதுவுமே இவன் சொல்லலை. இவன் போகும்போது அந்த ட்ரெஸ் கோடில் போய் நிற்கிறான், அவ்வளோதான். அவர் அங்கேருந்து பார்த்து இவனை வந்து என்கிட்ட மாணவனாக சேர்றியான்னு சொல்லி இவனை அப்படியே அக்கமடேட் பண்ணிக்கிறார். ஸோ அங்கே இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்லேயும் அவருக்கு இவனை ரொம்ப பிடிக்குது. எதை சொல்லி கொடுத்தாலும் அந்த கற்பூர புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ எப்போவுமே நம்ம கிளாஸில் வந்து ஒரு டீச்சர் பாடம் எடுக்காங்கன்னா 58 பேர் கிளாஸில் இருக்கோம் அப்படின்னா, யார் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுறாங்களோ, யார் டக்குன்னு அந்த ஒரு தீசிஸையோ கான்செப்டையோ புரிஞ்சுக்கிறாங்களோ, அவங்க பார்ல அந்த டீச்சருக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் ஒரு அஃபெக்ஷன் இருக்கும். அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப், ஒரு அட்டாச்மெண்ட். அது நம்ம தவிர்க்க முடியாது. அதுக்காக கிளாஸில் இருக்கிற 58 பேரையும் டீச்சருக்கு பிடிக்காதுன்னு இல்லை, எல்லாரையும் பிடிக்கும். எல்லார்கிட்டேயும் அவங்க ஈக்குவலாக தான் பாடம் எடுப்பாங்க, எல்லார்கிட்டேயும் அவங்க ஈக்குவலாக தான் எல்லாமே அந்த சொல்லி கொடுக்குறதோ எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஷ்ரூடு பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஷ்ரூடு ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஆட்டோமேட்டிக்காக ஒரு அட்டாச்மெண்ட் வரும். அதே மாதிரி தான் பரசுராமருக்கு கர்ணன் மேலே அட்டாச்மெண்ட் வந்துச்சு. கர்ணன் வந்து அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டாக எதையும் கிராஸ் பண்ணிப்பான், எதை சொல்லி கொடுத்தாலும் சரி. அந்த மாதிரி இருக்கும்போது எல்லா கலைகளையும் கர்ணனுக்கு அவர் கற்றுக் கொடுத்துட்டார். பிரம்மாஸ்திரம் முதற்கொண்டு அவர் சொல்லி கொடுத்துட்டார், எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாரு, ஃபுல் ஃப்ளெஜ்டு. இப்போ வந்து அவன் அந்த குருகுலத்தை முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு வரணும். அதுக்கு ஒரு 3 days தான் இருக்குது. அப்போ அந்த 3 days இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இவருக்கு வந்து அந்த இவரோட மடியில் பரசுராமர் தலையை வச்சு படுத்திருக்கிறார்.
அந்த லெவலுக்கு தன் சீடன் மேலே அவருக்கு ஒரு ஈர்ப்பு. இவ்வளோ ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இல்லையா, அதனால். ஸோ அப்படி படுத்திருக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு வண்டு வருது. அந்த வண்டு வந்து அவனை அடித்தொடை வழியாக துளைத்து மேல் தொடை வழியாக வெளியே வருது. நம்ம கையில் ஒரு கொசு கடித்தாலே நம்மளால் தாங்க முடியாது. அந்த கொசுவை தேடி அடிக்கிற வரைக்கும் நம்ம விடமாட்டோம் இல்லையா. அதை வச்சுட்டு அந்த இடத்துல அசையாமையும் நம்மளால் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கொசு கடிக்கே நம்ம இவ்வளவு பில்டப் கொடுக்கும்போது, அவ்வளவு பெரிய ராட்சச வண்டு அடித்தொடை வழியாக உள்ளே சென்று துளைத்து மேல் தொடை வழியாக வெளியே வரும்போது எப்படி ஒரு வலி இருந்திருக்கும், எப்படி ஒரு ரத்தம் பீரிச்சு அடிச்சிருக்கும். அதை எல்லாம் பொறுத்துக்கிட்டு அவன் அப்படியே பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருக்கிறான். அந்த இரத்தமானது பீரிட்டு சென்று அவருடைய காதை வருடுகிறது. அந்த காதில் போய் சூடாக ஏதோ பட்ட உடனே அவர் டக்குன்னு முழிக்கிறார். அந்த அந்த வண்டு வந்து அப்படி ரெக்கையை விரித்து அப்படி வெளியே வருது இல்லையா மேல் தொடை வழியாக. அப்போ அந்த இரத்தத்தோட சில துளிகள் வந்து அவர் கண்ணில் போய் தெறிக்குது. அப்போமா அவர் டக்குன்னு முழித்து பார்க்குறாரு. அங்கே இரத்த வெள்ளம் அங்கே மிதந்துக்கிட்டு இருக்கு. என்னப்பா என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை குருவே, அவருக்கு வண்டு வந்து இந்த மாதிரி பண்ணிருச்சு. நீ ஏன்பா எந்திக்கல, நீ எந்திரிச்சு ஓடி இருக்கலாமே, ஏன் எந்திக்கல அப்படின்னோடனே, நான் எந்திரிச்சா உங்கள் தூக்கம் வந்து பாழ்படும் அப்படின்னு சொல்கிறான். உடனே நீ சத்திரியனா அப்படின்னு இமீடியட்டாக கேட்குறாரு. ஏன்னா அவ்வளத்தை தாங்கிக்கிட்டு இருக்கியே, உன்னால் எப்படி முடியும், நீ சத்திரியனா அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் அவர் கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிறான், நான் சத்திரியனான்னு எனக்கு தெரியாது, நான் பிராமணனான்னு எனக்கு தெரியாது, நான் வைஷ்யனான்னு எனக்கு தெரியாது, ஆனால் எல்லோரும் ஏன் சூதபுத்திரன்னு சொல்லுவாங்க, ஏன்னா எனக்கு யார் அப்பா யார் அம்மானே தெரியாது அப்படின்னு அவன் கண்ணீர் மல்க அவர்கிட்ட சொல்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து நான் பிராமினுக்கு மட்டும்தான் நான் பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீ நாடகம் போட்டிருக்க, உண்மையை மறைத்து எம்மிடம் பயின்றிருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறார். அவன் நான் உண்மையை மறைக்கவில்லை, எந்த இடத்திலும் நான் சொல்லவில்லை அப்படிங்க. அது அவர் காதில் விழவே இல்லை. அவர் உடனே சொல்கிறார், நான் கற்றுக் கொடுத்த வித்தைகள் எது எது முக்கியமான வித்தைகளோ அதுவும் அந்த பிரம்மாஸ்திரம் பிரயோகிக்கும் தருவாயில் உனக்கு மறந்து போகும் அப்படின்னு அவர் சாபம் கொடுத்துட்றார். ஆக குருவும் இவனுக்கு இல்லை. ஸோ மாதா பிதா குரு தெய்வம் 4 பேரும் வந்து இவனோட இதில் இல்லை. இந்த 4 பேரோட துணையும் இல்லாமல் மகாபாரதத்தோட மணிமகுடம்னு சொல்லணும்னா அது கர்ணனை தான் சொல்ல முடியும். இந்த 4 பேரோட துணையும் இல்லாமல் ஒருத்தன் நின்னான் ஜெயிச்சான்னா அது கர்ணன் தான்.